ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 வந்து பிரதீப் என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு பதிவாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 9 வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்த இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் 9ஓட வைல்ட் கார்டில் பிரதீப் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ல் ஆல்ரெடி பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்து அவரை எலிமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்களே அவர் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாரு, பெண்களுக்கு அவர் கூட இருந்தால் பாதுகாப்பு கிடையாது, அதுக்கப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸை அவர் மேலே அடிக்கிருக்காங்க. அதுக்கு வந்து அவர்கிட்ட அது என்ன ஏதுன்னு கூட கிராஸ் கொஷின் பண்ணாமல் அவரை வந்து எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் வெளியில் வந்து இன்டர்வியூஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட யாருமே வந்து ஒரு கொஷின் கூட கேட்கல, இது இப்படியா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட யாருமே என்ன கிராஸ் எக்ஸாமின் பண்ணலை, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு என்ன எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் என்ன மிஸ்ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, தட்ஸ் ஓகே, ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, என் மேலே என்னென்ன கொஷின்ஸ் பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாத்ரூமை திறந்து போட்டு குளிச்சிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் பேட் வேர்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தேன், இன்னும் நிறைய கொஷின் சொன்னாங்க, பெண்களுக்கு வந்து என்கிட்ட பாதுகாப்பு இல்லை, அவங்க வந்து சேஃபாக ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, வேறு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தீங்கன்னா, என்னை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணி என்னை ரெட் கார்டு கொடுத்து வெளியே தள்ளின மாதிரி இருந்தது, தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, பேட் வேர்ட்ஸ் பேசாமல் யாராலையும் இருக்க முடியாது, லைஃப்பில் அப்படி யாருமே ஒரிஜினலாக இருக்க முடியாது, லைஃப்பில் எல்லாருமே பேட் வேர்ட்ஸ் பேசுவாங்க, ஆனால் அது என்னுடைய பிஹேவியர்லேயே இருக்குது. ஸோ அதுக்காக ஒருத்தரை கெட்டவங்கன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அப்போ என்னை ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் பண்ண நிறைய பேர் இன்னும் என் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன BB9ல் வைல்ட் கார்டில் என்ட்ரி கொடுக்க சொல்லி நிறைய டைம் விஜய் டிவிலேருந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் அவங்க கிட்ட நான் சொன்னது, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, போதும், நான் என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது, இப்போ தான் நான் மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறேன், ப்ளீஸ் லீவ் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வைல்ட் கார்டில் என்ட்ரி கொடுக்க அவங்க வந்து போன சீசன்லேயே என்னை வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்க சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போவும் அவங்க அதே கொஷின் தான் கேட்குறாங்க, நான் அதுக்கு அதே பதிலாக தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். மேபி ஆரம்பத்தில் என்னை கேட்டிருந்தா நான் கூட அதுக்கு ஓகே சொல்லலான்னு யோசிச்சிருப்பேன். பட் வைல்ட் கார்டு என்ட்ரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பிரதீப் வந்து பிக் பாஸ் 9க்கு ஒரு முழுக்கு போட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.